மூணாவது நாள் காலையில் இன்றைக்கி இப்படி தான் எங்கள் நாள் தொடங்குது. ஸோ எல்லோரும் எந்திரிச்சாச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம், நிறைய இடம் பார்த்தோம், இன்றைக்கும் பார்க்கணும். இப்போ ஒரு சின்ன டிஸ்கஷன் போட்டுட்டு எங்கே சாப்பிடணுன்றதை முடிவு பண்ணிட்டோம். பெரிய ஹோட்டல்லாம் வேணாம், நமக்கு ஒரு நல்ல தட்டுக்கடை அதுதான் செட் ஆகும். நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எனக்கு ஒரு ஆஃப் ஆயில் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடணும்னு தோணுது. பயங்கரமாக பசிக்குது. யாரும் இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே எவ்வளோ கூட்டமாக இருக்குது. இதெல்லாம் நம்மளால் நிற்க முடியாதுங்க. இந்த இடத்துல வண்டியை பார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே சாப்பிட்றலாம் முடிவு எடுத்திருக்கோம். அண்ணா இட்லி இருக்காண்ணா? இட்லி கொடுங்க. ஓகே, சுட சுட இட்லி. ஓகே, இங்கே தான் எங்களுடைய இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு. இந்த நாள் வந்து இந்த கடையில் நம்ம சாப்பிட போகிற பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து எங்களுக்கு ஆரம்பிக்க போகுது பிரகாசமாக. இங்கே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அடுத்து ஒரு இடம் போகிறோம். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச இடம். ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த vlog நான் கண்டினியூ பண்ணுறேன். சுட சுட இட்லி. இந்த இடத்துக்கும் நாங்கள் போகிறதா பிளான் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துக்கு பேர் வந்து ஸ்கை பார்க். இதுக்கு என்ட்ரி டிக்கெட்டே வந்து 1000 ரூபா இவங்க வசூலிக்கிறாங்களாம். ஸோ ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்றதுனால நாங்கள் போகலை. பட் இங்கே கொஞ்சம் அட்வென்ச்சர் கேம்ஸ், அப்புறம் ஒரு ஈவெண்ட்க்கும் தனித்தனியாக செப்பரேட்டாக நம்ம பே பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் இங்கே போவேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு இப்போ வேறு ஒரு இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். இதாங்க அந்த இடம். நெருங்கிட்டோம். வெளியில் இருக்கிற அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்துட்ருக்கோம். இன்னும் உள்ளே போகலை. உள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். வந்துட்டோம். இவங்க பார்க்கிங்லாம் பக்காவாக வச்சுருக்காங்க. இது ஒரு பெரிய ப்ளஸ் இந்த இடத்துல. ஏன்னா நம்ம இங்கெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே எவ்வளோ நேரம் இருப்போன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நானும் இந்த இடத்துக்கு வந்ததில்லை. ஸோ பார்க்கிங்கிறது இந்த மாதிரி இடத்துல எல்லாம் ரொம்ப முக்கியம். விசாரிச்சதில் இங்கே பார்க்கிங்க்கெலாம் எதுவும் பே பண்ண தேவையில்லையா. அப்புறம் என்ட்ரி டிக்கெட் உள்ள பார்க்குக்குள்ளே போகிறதுக்கு 300 ரூபா பெர் ஹெட் இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. பார்ப்போம். நம்ம இன்றைக்கி ஏற்காடில் எங்கே வந்திருக்கோம் இந்த 3வது நாளில் ஏர்லி மார்னிங் அப்படின்னா பீக்கு பார்க். ஒரு பேர்ட் அப்புறம் அனிமல்ஸ், ஒரு பெட் லவ்வருக்கு இந்த இடம் அவ்வளோ பிடிக்கும். நான் ஏன் இன்றைக்கி உங்களை என்னுடைய விலாகில் இந்த இடத்துக்கு உங்களை மெயினாக கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்துடைய மெயின்டெனன்ஸ் ஆக்சுவலாக வந்து ஒரு பெட் பார்க் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து நம்ம அந்த பெட்ஸோடு இன்ட்ராக்ட் பண்ண முடியும். எல்லா அனிமல்ஸுமே டேம்டு பெட்ஸ். ஸோ ஈஸியாக சகஜமாக நம்ம எல்லாருக்கூடையும் பழகக்கூடிய அளவுக்கு இவங்க ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் எல்லா அனிமலும் ஹெல்தி கண்டிஷனில் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் விசாரித்து தான் இங்கே வந்திருக்கேன். ரெண்டாவது, இவங்க மெயின்டைன் பண்ணுற இடங்கள், இந்த அனிமல்ஸ் வச்சுருக்கிற இடங்கள் எதுலேயுமே வந்து ஒரு பேட் ஸ்மெல்லோ ஒரு அன்ஹெல்தி அனிமல்ஸோ நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ ப்ராப்பராக அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, அனிமல்ஸோடு நம்ம இன்ட்ராக்ட் பண்ணணுங்க. அதுதானே ஒரு ஸ்பெஷலே. ஸோ அந்த விஷயம் இந்த பார்க்கில் உங்களுக்கு கட்டாயம் நடக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் இந்த இடம் ஒரு மஸ்ட் கோன்னு சொல்லி என்னோடய பிளானில் ப்ரையாரிட்டியாக வச்சு இந்த இடத்துக்கு நான் இன்றைக்கி வந்திருக்கேன். ஓமா வா. புத்திசாலமன் இருக்கேன். ஆயிருக்கு. அந்த ஒரு மதத்தை தான் விட்டு வச்சிருந்தோம். அதையே செஞ்சுருங்க. அடி வாங்க விட்டுறேன். ரெடி ஆகிங்க. நைஸ், நல்ல ஆம்பியன்ஸ் இல்லை நல்லா ஆட்டுக்கு ஒரு சொன்ன போயிடலாம்.
ஏமாத்துறாங்க ஈமு கோழின்னு. வீட்லயே இருந்தாலும் வருமானம் ஓடி தேடி வரும். ஒரு ஈமு பண்ண அமைச்சாலே நான் சொன்னது நடக்கும். போனி ரைடு நிறுத்தம் சொன்னீங்களாடா? மச்சா பானி ரைடு. இது மேலே ஏறி உட்காந்தா என்னத்துக்காக அது படுத்துரும். அது இல்லை, ஒரு வீடியோ எடுக்க, ஒரு போஸ்ட் கொடுக்க, ஒரே கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து கொண்டு வர. மோசமா இருக்கா? அது ஏதோ வேணாம். ஒரு போஸ் ஒரு டயத்தில் கொடுக்குறியா? 10 டயத்தில் 10 போஸ் எதாவது கன்ஃபியூஷன் ஆகிட்டு இருக்குடா. பார்க்க ஓனாய் மாதிரி இருக்கானா? மற்றதுக்குலாம் ரொம்ப கோல்டு கண்டிஷன்லாம் தான் இருக்கும். இது ஏற்காடு தானே இல்லை? அப்பப்போ நம்ம எங்கே இருக்கோன்றதையே மறந்துடுறீங்களா? இப்போ தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பீகாக் பார்க்கில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு நெருங்கிட்டோம். இந்த இடத்த பார்க்குறதுக்காக தான் நம்ம இந்த பார்க்குக்கே இன்றைக்கி நம்ம வந்தோம். அது என்னது? டச் பண்ணிட்டு வரணுமா? இதை டச் பண்ணி போகணுமா? இது ஏதோ ஃபுட் டிஸ்இன்ஃபெக்டன்ட் போல் இருக்குது. பாதத்தில் இருக்கிற அழுக்கு, கிருமி, பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை எதாக இருந்தாலும் இது க்ளீன் பண்ணிடும் போல் இருக்குது. ஸோ இந்த பேர்ட் ஹவுஸ்க்குள்ளே இருக்கிற பேர்ட்ஸுக்கு இதனால் எந்த டிசீஸும் வராதான். அப்பா கொஞ்சம் புரியாம இருக்கு. நல்லா இருக்கு, பயமா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அப்படியே போடு, அப்படியே வா, எக்கிக்கிட்டே வா. நல்லவங்க கையில் தான்டா உட்காரும். உன் கையில் உட்காரல. இப்போ வர என்ன பாவம் பண்ணிட்டடா, நீ பாவம் பண்ணிட்ட. பேசி எங்களையும் இந்த இடத்துல கையேந்த விட்டாங்க. கை நீட்டினாலே வந்து உட்காருன்ற ஆசையில் நாங்கள் எல்லாரும் எப்படி போஸ் கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க. என்னடா யார் கை நீட்டினாலும் உட்காருது, நம்மளும் கை நீட்டி பார்ப்போம். வாய்ப்பில்லை ராஜா. வந்துட்டான்யா ஒரு வழியா. செம்ம அழகா இருக்குங்க அந்த மூணுமே. உள்ளுக்குள்ள என்னமோ பண்ணுதுங்க, என்ன சொல்றதுன்னு தெரியல. வயிற்றுக்குள்ள பட்டாம்பூச்சி எல்லாம் பறக்குது. கார்த்தி என்னடா பண்ற? மேலே ஏற இந்த இடம் ஃபுல்லாகவே ப்ராப்பராக க்ளோஸ்டாக ஒரு பக்காவான இண்டோர் செட்டப்புக்குள்ளே நிறைய பேர்ட் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. நிறைய பேர்ட் பார்க் போயிருப்போம். பட் ஆனால் இவங்க இந்த இடத்த ரொம்ப ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. எந்த அழுக்கு, எந்த ஒரு கெட்ட வாசனை எதுவுமே வரலைங்க. இதுதான் ஒரு பெரிய ப்ளஸ்ஸே இந்த இடத்துல. ஸோ நீங்கள் ஒரு பேர்ட்ஸை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, அதுவும் லைவாக ஒரு ஃபாரஸ்ட்லேயே போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு பேர்ட் பார்க்கு பக்காவான ஒரு இடம். சீரியஸாக நானே கேரண்டிங்க.
நல்லா இருந்துச்சுல? டாடா செய்யும் போது டாட்டா டாட்டா. ஏய் டாட்டா சொல்லுதுடா. என்னடா இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அவ்வளோதாங்க, நம்ம பேர்ட்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. பக்கத்துலேயே அக்வாரியம் செட்டப் ஒன்று இருக்குது. அங்கே வந்து இவங்க வளர்க்குற இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாமே வந்து ஒரு கோரல் ரீஃப் செட்டப்பில் வச்சுருக்காங்க. அதுதான் இங்கே இருக்கிற ஸ்பெஷலே. அப்படியே ரியலாக ஒரு கடலில் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற ஒரு நேச்சுரல் செட்டப் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கிற முக்கால்வாசி அனிமல்ஸ்க்கு நம்மளே ஃபீட் பண்ணாங்க, அதுக்கெல்லாம் அவங்க சப்ளை பண்ணுறாங்க. இதுதான் இங்கே பெஸ்ட்டு பாட்டே. இது பேர் கூட்டு. இது என்ன வெரைட்டிக்கா? பிரசிலியன் மங்கி. இது பார்க்கவே ரொம்ப குட்டியாக இருக்குங்க. இதோடைய உயரமே 16லேருந்து 20 சென்டிமீட்டர் வரையும் தான் இது வளரவே செய்யுமா. 300 கிராம் தாங்க இதோட எடையே. அப்போ நினச்சி பாருங்கள் எந்த அளவுக்கு குட்டியாக இருக்குன்னு. காது போகிற காதல் முடிய அண்ணாச்சியாக இருக்கும் போல இருக்கு. அண்ணாச்சி தான். சரி அண்ணாச்சி பழத்தை சொல்லலை, அண்ணாச்சிக்கெலாம் காதில் முடி இருக்குல்ல, அதை சொல்லி. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அப்புறம் இந்த இடத்துக்குள்ளேயே ஷாப்பிங் இருக்குது. நாங்கள் ஏற்காடு வர ரைடு வந்ததுக்கு ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சா இந்த இடத்தோட ஞாபகமாக வீட்டில் ஒன்று இருக்கும்ல. ஸோ அதான் பார்த்துட்ருக்கோம். கியூப்ஸா? இந்த மாப்பிள்ள நான் இதில் ஒன்று எடுத்துக்கிறேன், நீ ஒன்று. ஓகே. ஐயோ ஐயோ, அது என்ன கையில் தொடுற? நான் கலந்து உள்ள போன யார் வெளியும் போலடா. இல்ல அது வெளியதான் போய் போச்சு. கருவா கருவா.